ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்ஃபோசிஸ் ஷேரோட பைபேக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் வந்து இந்தியாவோட லீடிங் ஐடி கம்பெனி. இந்த கம்பெனி ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா 1981ல் இந்த கம்பெனி வந்து ஃபவுண்ட் ஆனாங்க. பெங்களூர் பேஸ் கம்பெனி. குளோபல் ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபார்ம். பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கன்சல்டிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஏஐ, கிளவுட், சைபர் செக்யூரிட்டி, பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ஆப்ரேஷன்ஸில் இருக்காங்க. குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50+ கண்ட்ரீஸ், 3 lakhs எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் ஐடி கம்பெனி. $70 பில்லியன் ஒர்த் ஆஃப் ரெவென்யூ இருக்குது. இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஹெவிலி இன்வெஸ்டட் ஆன் ஏஐ, ஆட்டோமேஷன், பிளாக் செயின், அப்புறம் கிளவுட் சர்வீசஸ். இந்த அக்ராஸ் வேர்ல்டு இருக்காங்க. யூஎஸ், யூரோப், ஏஷியா பசிபிக்கில். இந்த கம்பெனி வந்து மெயினாக வந்து பைபேக் டீல் ஆஃபர் வந்து டீல் கொடுத்துருக்காங்க. பைபேக் ஆஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18,000 crores. போர்ட் மீட்டிங் அப்ரூவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, 2025 அப்போ போர்ட் மீட்டிங்கில் ப்ரொபோசலை வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பைபேக் ஆஃபர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.41%. பைபேக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 crores இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5. பைபேக் ப்ரைஸ் வந்து 18,000 rupees பர் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ கரண்ட்டாக வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1,500 ப்ளஸ் போயிட்டுருக்கு. டீட்டெயிலாக பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் நாட் எக்ஸீடிங் 10 crore equity of shares, a company representing 2.41%, paid up to the capital of rupees 1,800 rupees per equity share, payable in cash. Aggregated value வந்து not exceeding 18,000 crores. சைலண்ட் ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து 2021ல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டுருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டுருக்கு. இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் பே அவுட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஹவு டு பார்ட்டிசிபேட் இன் பைபேக் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஷேர் ஹோல்டராக நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் வந்து பைபேக்கு வந்து ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணலாம். இது மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா பை 111 ஷேர்ஸ் ஆஃப் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். நான் சொன்ன மாதிரி 1,500 ரூபா ப்ரைஸில் இருக்குது. அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 33%, 50%, 75%, 100% இருக்குது. அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. 1,69,164 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பைபேக் வந்து 36, 55, 83 ஆர் 111 அந்த மாதிரி இருக்கும். பைபேக் ப்ராஃபிட்டும் வந்து நீங்கள் கொடுக்க கரண்ட் ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த டேபிளில் லிஸ்ட் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி, அக்செப்டன்ஸ் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறுபடும். 5%லேருந்து 18% வரைக்கும் இதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் பைபேக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ரூ. 1,524 இந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. 1 இயர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். நீங்கள் எலிஜிபிள்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து அக்செப்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைபேக்கில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. டிமேட் அக்கௌண்ட் வழியாகவே நீங்கள் வந்து கொடுக்க முடியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.